புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 30 லட்சமும், இறந்த இரு பெண்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 20 லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரெங்கசாமி அறிவித்திருக்கிறார். இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது, புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரெங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் இனி நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனுவும் அளித்திருக்கிறார்கள். பின்னர் முதல்வர் ரெங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய முதல்வர் ரெங்கசாமி, ரெட்டியார்பாளையத்தில் நிகழ்ந்துள்ள விஷவாயு உயிரிழந்தவர்களுக்கு வருத்தமளிக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது. வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகிறது. இணைப்பு திருமணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. அதனால் விஷவாயு உருவாகியிருக்கிறது. இது குறித்து முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற சம்பவங்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தும். புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும். உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சமும், மற்ற இரு பெண்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சமும் உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். புதுவை ரெட்டியார்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி, இவரது பாட்டி செந்தாமரை, வயது 72 வயது ஆகிறது. இவர் காலை வீட்டில் உள்ள கழிப்பறைக்கு சென்றபோது மயங்கி விழுந்தார். உடனே அவரது மகள் காமாட்சி, அவருக்கு வயது 55, செந்தாமரையை தூக்கச் சென்றபோது அவரும் மயங்கி விழுந்திருக்கிறார். இதை பார்த்த பேத்தி பாக்கியலட்சுமி கழிப்பறைக்கு சென்றபோதும் அவரும் மயங்கி விழுந்தார். இது குறித்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மூவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வழியிலேயே செந்தாமரையும் காமாட்சியும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். பாக்கியலட்சுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாக்கியலட்சுமி வீட்டில் கழிப்பறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் 2 பேரும் உயிரிழந்தது போலீஸ் விசாரணை தெரியவந்தது. மேலும் அந்த பகுதியில் விஷவாயு பரவுகிறதா என்பது குறித்து உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே விஷவாயு பரவியதால் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்ற 15 வயது சிறுமியும் வீட்டில் மயங்கி விழுந்தார். அவரை போலீசார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருந்திருக்கிறது. ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் வடிகாலில் இருந்து கசித்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறுவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் வடிகாலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கழிவுநீர் வடிகாலை சரி செய்யும் புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டாம் என உழவர்கரை நகராட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. மேலும் ஹைட்ரஜன் சல்பேட்டில் விஷவாயு தாக்கிய ரெட்டியார்பாளையத்தில் புதுநகரில் கழிவறைக்கு சென்ற ஒரு பெண் இன்றும் மயக்கமடைந்திருக்கிறார். அதையடுத்து மருத்துவ குழுவினர் அப்பகுதிகளுக்கு மக்களை பரிசோதித்ததில் பலருக்கும் இரத்த அழுத்தமும் அதிகளவில் அதிகரித்திருந்ததால் சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகரில் நேற்று முன்தினம் கழிவறையில் இருந்து ஹைட்ரஜன் சல்பேட் விஷவாயு பரவியதால் புதுநகர் 4வது தெருவைச் சேர்ந்த செந்தாமரை, அவரின் மகள் காமாட்சி மற்றும் பள்ளி மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். மேலும் 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிலை வருகிறது. அந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அரசு ஆரம்ப பள்ளி அருகே தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை மூலம் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் முடிவில் கனகன் ஏரி கரையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுப்பணித்துறை கையாள இருக்கிறது. இந்நிலையில் 4வது தெருவில் உள்ள மெயின்ஹோல் வழியாக விஷவாயு வெளியேறியது கண்டறியப்பட்டால் பொதுப்பணித்துறையினர் மெயின்ஹோல்கள் மூடிகளை அகற்றியிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று 4வது தெருவில் வசிக்கும் புஷ்பராணி 38 வயதுள்ளவர் கழிவறைக்கு சென்றபோது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கிவிழுந்தார். அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் சாலைகளில் நின்றால் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அப்பகுதிக்கு மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டு பொதுமக்களை பரிசோதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது ஏராளமானோருக்கு இரத்த அழுத்தம் அதிகளவில் அதிகரித்திருக்கிறது. பலரும் இரத்த அழுத்தத்துடன் மூச்சு விட சிரமமாக இருப்பதால் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே மருத்துவ சோதனையின் போது இரத்த அழுத்தம் அதிகரிப்பு மற்றும் மூச்சு விட சிரமமாக இருப்பதாக சொல்லி
பூமகள் வயது 52 இருக்கக்கூடியவர்களும் 60 வயதில் சுலக்ஷனாவும் 69 வயதில் உள்ள மாரிசலும் ஆகியோரும் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுநகர் 6வது தெருவில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளிக்கு இன்றும் காலை ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள், மாணவர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் கல்வித்துறையிலிருந்து வந்த தகவலை தொடர்ந்து அந்த பள்ளிக்கு விடுமுறை வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதே பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளான இமாகுலேட் பள்ளிக்கும் ஜூன் 17ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற குறித்து அங்கிருந்து செய்தியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்.